வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஊர் வந்து கண்டிகை. கண்டிகை சுற்றி எப்படி டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, லேண்டோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ கண்டிகை எங்கே இருக்குது அப்படின்னா, வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் அந்த கண்டிகைங்கிற ஊர் இருக்குது. வண்டலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ அந்த கண்டிகை ஊருக்கு வந்து வெஸ்ட்டு சைடில் போனால் வண்டலூர், ஈஸ்ட்டு சைடில் போனால் மாம்பாக்கம், கேளம்பாக்கம்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நார்த் சைடில் போனால் அகரம், சவுத் சைடில் போனால் கல்வாய், நெல்லிக்குப்பம் இந்த ஊர்லாம் இருக்குது. இப்போ அந்த கண்டிகை சுற்றி இருக்கிற முக்கியமான ஊர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொளப்பாக்கம், ரத்தினமங்கலம், வெங்கம்பாக்கம், நல்லம்பாக்கம், வேங்கடமங்கலம், மேலக்கோட்டையூர். ஸோ இதெல்லாம் தான் அந்த கண்டிகை சுற்றி இருக்கிற முக்கியமான ஊர்கள். அதை தவிர நீங்கள் வந்து என்னென்ன காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ பாலாஜி பாலிடெக்னிக் காலேஜ், ஸ்ரீ பாலாஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ட்ரிபிள் ஐடிடிஎம், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர். இது வந்து ஐஐடியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி அந்த காலேஜ் இருக்குது. அது ஒரு முக்கியமான காலேஜ். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அப்புறம் விஐடி யூனிவர்சிட்டி, இது வந்து இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் தாகூர் மெடிக்கல் காலேஜ், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் டென்டல் காலேஜ், இதெல்லாம் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் ஃபிஜி ஸ்கூல், அந்த ஜேஇ கோச்சிங் கொடுக்குற ஒரு முக்கியமான ஸ்கூல் ஃபிஜி ஸ்கூல் அது இருக்குது. கலர் ஸ்கூல் இருக்குது, கிறிஸ் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் ஸ்ரீநிகேதா, இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் வந்து இன்னும் இது வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, இது வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. வண்டலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து அங்கே வந்து 4,000, 5,000 அந்த மாதிரிலாம் போகுது. ஆனால் மினிமம் ப்ரைஸ் வந்து 2,500லேருந்து இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.